ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் நாத்தனார் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்களா, அதுக்காக வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க மாமனார் மாமியாருக்கு 60ஆம் கல்யாணம் பிளான் பண்ணியிருந்தாங்களா. சரி, இதையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம், நாள் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால இந்த கிரகப்பிரவேசத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்காக டெக்கரேஷன் பண்ணது, அப்புறம் அந்த கல்யாணத்துக்காக பண்ணது தான் இது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கல்லில் 2 மாங்காய் வாங்க உள்ள போகலாம். அந்த ஒரு மாங்காய் வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு. 2வது மாங்காய் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக நாங்கள் ரெடி ஆகணும். என்ன ஒரு விஷயம்னா, எப்போவுமே எல்லாத்துக்கும் சிம்பிளாக இருக்கிறதுக்கெலாம் மேக்கப் போடுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்களா, இந்த 10 கட்டை வெட்டு போட்டு வந்த மாதிரி இருக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவோண்ணே. எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம தான் ரெடி பண்ணணும். பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இதுதான் வந்து வீட்டோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பந்தல் வாழைமரம் போட்டதுனால எங்களால் சரியாக ஃபுல்லாக காட்ட முடியல. நெக்ஸ்ட் வந்து வரவங்களுக்கு செடியெலாம் நாங்கள் கொடுக்கணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு தான் வந்து சைடில் வச்சுட்டோம். வரவங்க வந்து நாங்கள் எடுத்து கொடுக்க வேணாம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த டெக்கரேஷன்லாம் வந்து வீடு கிரகப்பிரவேசம் போகிறாங்கல்ல, அவங்க பையனை பண்ணிட்டாரு. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் அவினேஷ், எங்கள் நாத்தனார் பையனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து இது என்ன பேர், இந்த போர்ட்டிகோன்னு நினைக்கிறேன், போர்ட்டிகோ. சரியா, இந்த போர்ட்டிகோலே வந்து நம்ம உட்காந்தோன்னா செம்மையாக காற்று வரும். இங்கே வந்து 6 பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்லாவே காற்று வருது. நம்ம வீட்டு அம்மா இன்னும் ரெடி ஆகலை, கல்யாணத்துக்கு ரெடி ஆகலை. காலையிலேயே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த ஃபங்க்ஷன் எழுந்துக்கவே இல்லை, ஏன்னா 4:06 எழுந்துக்கவே இல்லை. இங்கே வந்து காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும். இதுதான் வந்து வாசலுக்கு வந்து டோர் போடலன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால அப்புறமா வச்சுக்கலான்ட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து உள்ள ஹாலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த காலத்தில் தொங்கோட லைட்டு வந்து செம்மையாக தொங்கிட்டுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆமாம், கலர் மாறி மாறி எரிதான். அடுத்து நம்மளோட சீர்வரிசை தட்டுகள் மஞ்சள் கலரில் இருக்கணும், அதான் மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக மஞ்சள் கலர்லேயே எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டோம். இன்னொன்று இங்கே தான் வந்து ஓமம் வளர்த்துறோம். காலையிலேயே முடிஞ்சிருச்சு, 4:06 சொன்னதுனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இங்கே தான் வந்து பூஜை சாமான், அந்த வீட்டுக்கு தேவையான உப்பு புளி மிளகாத்தூள்லாம் இங்கே தான் வைப்பாங்க, வச்சுருந்தாங்க. டைல்ஸ் வந்து சூப்பராக இருக்கா. டைல்ஸ் வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார், டைல்ஸ் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே நல்லாயிருக்கு டைல்ஸ். அடுத்து வந்து கிச்சன். லேடிஸ்க்கு பொதுவாகவே வந்து என்ன பிடிக்கும்னா, கிச்சனில் வந்து நல்லா காலியாக ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கிச்சன் டைல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக. ஆமாம், கபோர்டு எல்லாமே வெஜிடபிள்ஸ் இல்லைம்மா, பாத்திரம்லாம் கழுவி அதில் வச்சு தண்ணி இருந்ததுக்கப்புறம் எடுத்து வைப்பாங்க. இது வந்து டைனிங் ஹால், அங்கேயே வாஷ் பேஷன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம்லுமே பாத்ரூம் கிடையாது. அவங்களுக்கு வந்து உள்ளே வைக்கக்கூடாது அப்படின்றதுனால வெளியே வச்சுட்டாங்க. இதான் வந்து ஒரு பெட்ரூம். கபோர்ட், 2 பையன் இருக்கான்ல, அதனால 2 பெட்ரூம் வச்சுருக்காங்க. அப்போ வீடு கட்டுற பெற்றவங்க எங்கே தான்ப்பா இருப்பாங்க? அது உடனே இப்போ ரொம்ப நாள் அந்த கேள்வி இருக்குப்பா. அவங்களுக்கும் ஒரு ரூம் கட்டக்கூடாது. இதுதான் வந்து இன்னொரு ரூம். ஹாய் சொல்லுங்கள். அவங்க பாவம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. டயர்டாகி திரும்பவும் டயர்டாயிட்டாங்க. அதனால் பத்துனுக்குறாங்க. மேக்கப்லாம் போட்டு விட்டேன், கொஞ்சம் நல்லா இருங்க அப்படின்ட்டு. ஆனால் அது அவங்க பொருட்படுத்தவே இல்லை, படுத்துட்டாங்க. வேணாம், நான் தூங்குறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து காலையில் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு. எங்களால் எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியல. 2வது வாட்டி இந்த இடத்துல நான் இடிச்சிக்கிறேன். இந்த டெக்கரேஷன் வந்து அவினேஷ் தான் பண்ணான். ஆனால் இதெல்லாம் நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் அவனே சொல்ல முடியுமா, இது நாங்கள் பண்ணோம். இந்த பூ வந்து கஷ்டம், இது தானே இருக்கிறதுலையே குட்டி குட்டியாக பண்ணுறது. பண்ணியாச்சு. இந்த முருகர் வந்து அவினேஷோட ஃப்ரெண்டுங்க கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? கொடுத்துட்டு நீங்கள் அவசியம் பிரித்தே ஆகணும்னு வலுக்கட்டாயமாக நின்று பிரித்தாங்க. பிரித்தா உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஏன்னா இவங்களுக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த முருகரே ஃபஸ்ட்டு வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். எப்போவுமே நம்ம நினைக்கிறது வந்ததுன்னா அது சந்தோஷம் தானே, அந்த மாதிரி தான் அவங்களுக்குமே ஆச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்தது நாங்கள் சாப்பிட போனோம். சாப்பிட வந்து எனக்கு டிஃபன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, பூரி, அப்புறம் என்ன இடியாப்பம், அப்புறம் பொங்கல், வடை, கேசரி, வடகரி, எல்லாமே, தக்காளி சட்னி, ஊறுகாலாம் வைக்கலடா, தேங்காய் பால். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சுருந்தாங்க, வடகரியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டு கட்டினோம், சாப்பிட்டு முடித்தோம். ஓகே, இப்போ வந்து மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் வந்து செம்மையாக கல்யாண சாப்பாடில் பொரியலோடு இருக்கும். எல்லா பொரியலோட சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், வத்த குழம்பு, அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அதையுமே நம்ம லைவாக பார்க்கலாம். கல்யாணத்தை இந்த வாட்டி நம்ம லைவாக பேசினே பார்க்கலாம். 60ஆம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது வந்து நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அந்த கொடுப்பனை கிடச்சிருக்கு. அதனால் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணி உங்களுக்குமே அந்த இதை நான் காட்டுறேன். நீங்கள் லைவாகவே பார்த்து உங்களோட ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம் தானே. சரி, ஓகே லட்சு,
லட்சம் வந்து மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அந்த ட்ரெஸ் மட்டும் அவங்களுக்கு இன்னும் வேறு ட்ரெஸ் இருக்குது, கல்யாணத்துக்கு வேறு போடணும். அதே மாதிரி நம்ம சுஜனை வந்து இந்த ஊர் தெரியவே தெரியாது அவனுக்கு, இந்த ஊரில் யாரையுமே. ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் அவனை பார்க்கல, எங்கேயாவது யாரு கூடயாவது சுற்றின்னு இருக்கிறாரு. மேலே விளையாடுறாரா? அவரு இங்கே இருக்கிற பசங்க கூடவே விளையாடின்னு அவர் அப்படியே மர்ஜ் ஆகிட்டாரு. நான் தான் நினைக்கிறேன் அவரை விட்டுட்டு போயிடலாம், இங்கே இருந்துப்பார் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு இருக்கேன். சரி ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆமாங்க, மொழி எழுதுதாங்க மெயினான விஷயம். எனக்கு வேறு அந்த ஸ்பீடாக மொழி எழுதுறதுலாம் வராது, பொறுமே. நம்ம வந்து அந்த காலத்து ஆளுங்கள்ல, அந்த காலத்துலாம் ரொம்பலாம் ஆளுங்க கிடையாது. நான் வந்து என்னென்னா 90s கிட்ஸுன்றதுனால எனக்கு வந்து பொறுமையாக தான் எழுதுவேன். எனக்கு எழுதின்னு போகிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்து மொழி அது பேர் தெரிலன்னா அப்படியே இப்படி கிறுக்கி போவாங்கல்ல, அதை கூட என்னால் பண்ண தெரியாது. நான் பொறுமையாக உட்காந்து எழுதின்னு இருப்பேன். மொழி வைக்கிறவங்க அம்மா நீ எழுதிட்டு நான் போகிறேன்ட்டு போயிடுறாங்க. ஓகே, அந்த மொழி வந்து அங்கே எழுதுறாங்க, நம்ம போய் அங்கே உட்காந்து இவ்வளோ நேரம். ஓகே, வீடு சூப்பராக இருக்குப்பா. வீடு போய் நல்லா இல்லாமல் இருக்குமா? வீடு செம பக்காவாக இருக்குது. மேலேயா நேற்று நைட்டு மேலே தானே படுத்துருந்தோம், மாடி மேலே தான் நாங்கள் படுத்துன்னு இருந்தோம். மாடிக்கு அப்புறமா காமிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு உள்ளே தான் கேட்டாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கலரிங் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகேவா, இதுதான் வீடு. கல்யாணத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, பாய். அது வீடியோ வச்சுருக்கேன். இங்க பாருங்க. அது அவன் லைவாக மாமி பேசிட்டு போட்டிருக்கான். புரியுங்க பத்திரமா. Wow, Radha Krishna. Wow, nice. Super. That's it.